5 ஆண்டுகள் தூங்கிவிட்டு இப்போது வீட்டுக்கு போகிற போது தூக்கம் வராமல் 5000 ரூபாயை அறிவித்திருப்பது எந்தவித தாக்கத்தையும் மக்களிடத்தில் ஏற்படுத்தாது. இது ஏற்கனவே ஒரு 5 மாநிலங்களுக்கு மேலே தோல்வியைத்தான் கொடுத்திருக்கிறது. 1-2 மாநிலங்களிலே அது பலன் கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் அது தொடர்ந்து மக்களை அவர்கள் அக்கறையோடு நலத்திட்டங்கள் வழங்கிய காரணத்தினால அது கை கொடுத்திருக்கிறது. ஆனால் இவர் 5 ஆண்டுகள் தூங்கிவிட்டு இப்போது தன் தூக்கத்தை தொலைத்த காரணத்தினால இப்போது 5000 ரூபாய் என்று அறிவித்திருக்கிறது. கோடை காலம் என்பது எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் சிறப்பாக தெளிவாக திருப்பதியிலிருந்து வரும்போது அந்த விளக்கத்தை சொல்லியிருக்காரு. 5 ஆண்டுகள் கோடை காலம் வந்தது இல்லை, அப்பெல்லாம் நீங்க எங்க போனீங்க? சட்டமன்றத்தில் 24 மாசம் கழிச்சு தானே இதை அறிவிச்சீங்க. சட்டமன்றத்தில் 2021 அறிவிச்ச வாக்குறுதிய நாடாளுமன்றம் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க நிறைவேற்றினீங்க. அதையும் அனைத்து மகளிருக்குன்னு சொல்லிவிட்டு திரும்ப அதை தள்ளுபடி செஞ்சீங்க. தகுதி இல்லைன்னு சொன்னீங்க, கண்டிஷன் போட்டீங்க, நிபந்தனை விதிச்சீங்க. இப்ப தேர்தல் வர்ற காரணத்தினால அதையும் தள்ளுபடி செஞ்சு இன்னைக்கு அவங்களுக்கும் கொடுக்குறோன்னு சொல்றீங்க. அப்ப இது திமுகவுடைய இரட்டை வேடம். மக்கள் மீது அக்கறையோடு இது அறிவிக்கவில்லை, இது மக்களை ஏமாற்றுகிற வேலை என்பதை மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க. பயங்கர எதிர்ப்பாகவும் மத்திய அரசும் மாநில அரசும் எதிர்கட்சி நல்லா கேட்டுங்க தலைவர். இந்தியாவிலேயே மக்களுக்கு நன்மைகள் கிடைக்கிறது என்றால் அதுல பச்சை கொடி காட்டி வரவேற்கிற ஒரு இயக்கம் 54 ஆண்டுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிரூபித்து காட்டி இருக்கிறது. இது மாதிரி வழக்கு போடுறது, இந்த மாதிரி புறவாசல் வழியா போறது, மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கிடைக்காம செய்யறது, பொங்கல் பரிசு 1000 ரூபாய் எதிர்த்தே பொதுநல வழக்கு போட்டது யாருன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுமில்ல. இது மாதிரிலாம் செய்யறதெல்லாம் அவங்க தான், திமுக தான். அதனாலதான் அவங்க சொல்றாங்க நாங்க ஏதாவது அந்த மாதிரி மக்களுக்கு கிடைக்கக்கூடியத நலத்திட்டங்களை வரவேற்றுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வரலாறு இருக்கே தவிர அதை தடுத்ததாக எந்த வரலாறு ஒன்னாவது சுட்டி காட்ட சொல்லுங்க, நாங்க அதற்கு பதில் சொல்றோம். விஜய் குறித்த நயினா நாகேந்திரனுடைய கருத்து ஏற்புடையதா? இல்ல, இன்னைக்கு காலையில அவரு பாரத பிரதமர் 1ஆம் தேதி மதுரைக்கு வர்றாரு. அதற்கு மூத்த கால் நடுகிற விழா அங்க நடந்துச்சு. அதுல பங்கேற்று புரட்சி தலைவர் எடப்பாடியோட ஆணைக்கிறங்க நாங்கள் எல்லாம் பங்கேற்று தான் வந்தோம். அங்க உங்களை மாதிரி ஒரு தோழர் கேள்வி கேட்டாரு, அதுக்கு அவர் விளக்கம் சொல்லிட்டார். சம்பந்தப்பட்டவர் விளக்கம் சொன்னதுக்கு பிறகு நான் அதுல விளக்கம் சொல்றது சரியா இருக்கு. அரசு நிகழ்ச்சியா இருக்கலாம் சொல்லி நயினா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. அது பிரதமர் மோடி வர்றது எய்ம்ஸ் திறப்பு விழாவா இருக்கும்ன்றீங்களா? உங்க யூத்துக்கே விட்டு விட்டுறேன், அதான் நீங்களே யூகிச்சுக்கோங்க. ஒட்டுமொத்த கூட்டணியே ஆடி போயிருக்குது, சலசலத்து போயிருக்குது, சலிச்சு போச்சு அவங்களுக்கு. நாங்க உழைச்சு அவங்க வரணுமான்னு கேட்கறாங்க. அதற்கு திமுக இருந்து பதில் சொல்ல முடியல அவங்களால. அதனால அந்த கூட்டணி கலகலத்து போயிருக்குது, உலண்டு போயிருக்கிறது, தோல்வி முகத்துல இருக்கிறது. அதனாலதான் இந்த சலசலப்பு ஏற்படுது. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு அதர் மாவட்டத்தை அதர் பிளேஸ்ல பருப்பு வேகம் இங்க தமிழ்நாட்டுல வேகாது அப்படின்னு இருக்காரு. மற்ற மாநிலங்கள்ல இல்ல சார், சட்டியில போட்டா எல்லா பருப்பும் வேகும். அதிமுக மேலும் கூட்டணியில கட்சியில் இணைக்க வாய்ப்பு இருக்கா? நல்ல எண்ணத்தோட நீங்க கேக்குறீங்க. அதுதான் எல்லாருடைய தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம், அதுதான் எங்க பொதுச் செயலாளருடைய விருப்பம், அதுதான். நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டுல தலைமை எங்க பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள். அவருக்கு இன்றைக்கு பாரத பிரதமர் அவர்களும், உள்துறை அமைச்சர் அவர்களும், தேசிய தலைவர் அவர்களும், மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்களும் உறுதுணையாக இருந்து இதை மென்மேலும் மென்மேலும் மேலும் மேலும் வலிமையான கூட்டணியாக, வெற்றி கூட்டணியாக என்டிஏ கூட்டணி விஸ்வரூபம் எடுத்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது. எதிரணியில் இருக்கிற இந்தி கூட்டணி நொண்டி கூட்டணியாக நொண்டி கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலிலும் எப்பவும் தேர்தல் நடந்தாலுமே 2 திராவிட கட்சிகளோடையும் மாறி மாறி கூட்டணி பேசுறது தேமுதிக வழக்கமாகுது. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இது தேமுதிகவா? நீங்க அதான் சொல்றல, எதையாவது ஒண்ணு சொல்லி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி நாட்டுல நல்லது நடக்கணும்னு நினைங்க. எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும், அதெல்லாம் பெரியவங்க பேசிக்கிடுவாங்க. நாங்க இவ்வளவு நேரம் கத்துன்னு கத்துனோம்ல மேடையில, அதை போடுங்க தம்பி, அதெல்லாம் பொதுச் செயலாளர் விவரமா சொல்லுவார். 24ஆம் தேதி புதிய கட்சி தொடங்குறது மாதிரி இருக்குன்னு அறிவிப்பு வரும்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அவங்க கூட்டணிக்கு வந்தா ஏத்துக்கிடுவீங்களா? இதைத்தான் நான் சொல்றேன். நான் யாரை ஏத்துக்கிறது, எல்லா விஷயங்களுமே எங்க பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் தெளிவா பதில் சொல்லிட்டாங்க, தெளிவா விளக்கம் சொல்லிட்டாங்க.
நீங்க திரும்ப திரும்ப எத்தனை தடவை கேட்டாலும் ஒரே பதில் தான். ஏன்னா நாங்க எப்பயுமே ஒரே மாதிரி தான் பேசுவோம். அதனால ஒரு பதில் தான். சமீப காலத்தையே அதிமுக மேல விஜய் வைக்கிற விமர்சனங்களையும் இதெல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா முன்னாடி மென்மையான போக்கானு கடைபிடிச்சிட்டு வந்தீங்க. அவர் வந்து திரைப்படத்துல வெற்றி பெற்று ஒரு சாதனை படைத்து மக்கள் மத்தியில வந்திருக்காரு. இது வரைக்கும் இன்னும் பரீட்சை எழுதல. பரீட்சை எழுதினாதானே மதிப்பெண் என்னன்னு தெரியும். இப்பதானே எழுத போறாரு. எழுதட்டும், மக்கள் என்ன தீர்ப்பு மதிப்பெண் கொடுக்குறாங்கன்றதை நம்ம பார்த்துட்டு, அவருக்கு வந்து பரீட்சை எழுத தெரியுமா எழுத தெரியாதான்னு நாங்க சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட செந்தில்நாதனும் உதயகுமார்னு சொல்றாங்கன்னு சொல்லுவீங்க. அவருக்கு இன்னும் அனுபவம் இல்லை. அவருக்கு அனுபவம் பத்தலை. தமிழ்நாட்டில் என்னைக்கு வந்து கூட்டணி ஆட்சி வந்து என்னைக்கு மக்கள் ஏற்றிருக்கிறாங்க சொல்லுங்க. சுதந்திரம் அடைந்து எவ்வளவு காலகட்டமாச்சு? கருணாநிதி அவருடைய தலைமையில மைனாரிட்டியா இருந்துச்சு, மெஜாரிட்டியே இல்லை. அப்ப கூட கூட்டணி ஆட்சி கிடையாது, மைனாரிட்டி ஆட்சி இருந்தது. அதற்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதுதான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஏற்றுக்கொண்டு நடைமுறையில இருக்கு. இவர் புதுசா அவர் வந்து ஒரு இதை வந்து சொல்றாரு, மக்கள்கிட்ட ஏதாவது எடுபடுமான்னு பாக்குறாரு. ஒவ்வொருத்தரும் அதுக்கு பதில் கருத்து சொல்றாங்க. எனக்கு என்ன முதல்ல வேண்டுகோள்னா, அவர் தமிழ்நாட்டை காப்பாத்துறாரோ, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ஆபத்துனா ஓடி வராரோ இல்லையோ, அவரை பார்க்க வர்றவங்க செத்து போகாம பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க அவருக்கு முன் வருவாரா? அதுக்கு அவருக்கு அனுபவ பாடம் கற்றுக்கொள்வாரா? இப்ப இங்க ஆர்ப்பாட்டம் வந்திருக்காங்க, எல்லாம் பாதுகாப்பா வீட்டுக்கு போவாங்க. அவர் 41 பேர் இறந்தத ஒரு ஒரு நெஞ்சில ஈரமே இல்லாம பேசுறாரு. அப்ப அவருக்கு என்னன்னா, எவன் செத்தாலும் சரி, எவன் சுடுகாட்டுக்கு போனாலும் சரி, நான் முதலமைச்சர்னு சொல்றத இந்த தமிழ்நாட்டு மக்கள் எந்த காலத்திலும் ஏத்துக்கிட்டதா வரலாறே இல்லை. வரலாறு அவர் படிச்சிருப்பாரு, இல்ல படிச்சவங்க எழுதி கொடுப்பாங்க, அவங்க கிட்ட கேட்க சொல்லுங்க. மக்கள் மீது யார் அக்கறையோடு இருக்கிறார்களோ, மக்கள் நலனில யார் வந்து உண்மையான அக்கறை செலுத்துகிறார்களோ, அவர்கள்தான் ஆட்சியும் அதிகாரத்திலையும் மக்கள் சேவையிலும் வெற்றி பெற முடியும். அந்த வகையில அவர் ரொம்ப பின்தங்கி களத்திலே இல்லாம இருக்கிறாரு. களத்தில் இருக்கிற மாதிரி காட்டுறாரு. காலமும் மக்களும் அதற்கு தீர்ப்பு சொல்வார். நன்றி, வணக்கம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை